ஹாய் ஆல். ரவையில் அப்பம் எப்படி சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கிளாஸில் ரவை எடுத்து 20 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஜாரில் மாற்றிக்கோங்க. இதோட 5 ஸ்பூன் அரிசி மாவு, 5 ஸ்பூன் வெல்லம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் போடும்போதே அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்தால் போதும். இதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றுங்க. அப்போ ரெடி ஆயிரும். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த கொதிப்பு அடங்கினோன்னே நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுருங்க. நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி வரும். சாஃப்டாக இருக்கும். சுற்றி நல்லா செவந்து இருக்கும். நடுவில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுனாவே அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது நான் 2-3 பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது அப்போ நம்ம கந்தரப்பம் அதெல்லாம் செய்வோம். அதுலேயே இது ரவையில் செய்கிறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு மீடியமாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய போட்டோன்னா அது நல்லா இருக்காது. மீடியமான இனிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.